இன்றைக்கி இந்த ஸ்கேலப் டிசைன் நீட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து இந்த வளைவு இந்த மாதிரி மேலே பார்த்து வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கீழே வளைச்சி தான் வரையணும். ஸோ ஸ்டார்டிங்கில் கன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி கீழே பார்த்து வரைஞ்சிட்டு அது மேலேயே தையல் போட்டு எடுத்துகிட்டு இந்த கார்னர்லலாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம உள்ளேருந்து வெளியில் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு அதுக்கு மேலேயே தையல் போடாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துட்டாலே போதும். நம்ம தையல் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். நீட்டாக நம்ம வெளியில் திருப்பி விட்டுட்டு மேலே தையல் போடாமல் எல்லாமே வந்து அயர்ன் தான் பண்ணியிருக்கேன். நம்ம ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு எல்லாமே ஸ்கேலப் டிசைன் தான் கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே நான் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக அயர்ன் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ப்ளவுஸ் மட்டும் இல்லை, இன்னொரு ப்ளவுஸுமே கைக்கு வந்து இந்த சென்டரில் மட்டும் ஒரு கர்வ் கொடுத்துருக்கேன். பேக்கில் வந்து வீநெக் வச்சுருக்கிறேன். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் லைனிங் பீஸை நல்ல பக்கத்தையும் வச்சு அடிச்சுட்டு திருப்பி படிமான தையல் போட்டு நீட்டாக அயர்ன் பண்ணிட்டேன். ஸோ ட்ரை பண்ணி